காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. காலையிலேயே 9:57 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜூலை 27 டேட்டு. உங்களுக்கு ஒரு புது மாற்றம் தெரியலாம் வியூவில். பார்த்தீங்கன்னா எப்படியோ இன்ஸ்டா 360 H4 பை பண்ணிட்டேன். அது வியூவும் பார்க்கலாம். நான் அதோ இந்த சிக்னலை தாண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி வியூன்னு பார்த்துட்டு அதை அழகாக நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த சிக்னலை தாண்டிடுறேன். போயிட்டு சனிக்கிழமை 1 மணிக்கு 1:15 ஏறினேன் ட்ரெயின். கரெக்டாக ஒரு 6:04 வந்து ட்ரெயின் வந்து திருச்சி ரீச் பண்ணிச்சு. இது பாருங்கள், காட்டுறேன். இதோட வியூவும் அப்படியே காட்டுறேன் நான். இதை பாருங்கள், புதுசு எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் போடணும். இப்போது அந்த வியூ கரெக்டாக மட்டும் இருந்துச்சுன்னா நான் இப்போது அந்த வியூவில் தான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அப்டேட் தான், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். இது பை பண்ணது ஒர்த்தா இல்லையான்ட்டு ஒர்த்து தான் எனக்கு பொறுத்தளவுக்கு. இது நான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி 3 வச்சுருந்தேன். 3 விற்று தான் சரி இந்த கேமரா வாங்கினேன். ஏன்னா அப்போதைக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. இப்போ இருக்கிற பட்ஜெட்டு இப்போது யூடியூப் காசு வரும்னு நினச்சிக்கின்னு அது வாங்கிட்டேன். ஆனால் இன்னும் வரல. இன்றைக்கி இல்லை இந்த வாரத்துக்குள்ளே வரலான்ட்டு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வியூலாம் பாருங்கள், ஆங்கிளு கரெக்டாக இது பண்ணிக்கிறேன்னா இல்லை எதுனா குறை இருக்குதா அப்படின்ட்டு பாருங்கள். இது H4 தான், குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் செம்ம குவாலிட்டி. எங்கே பாருங்கள், செம்ம குவாலிட்டி. ப்ரொடக்டட் லென்ஸு 296 அடிக்குது. ப்ரொடக்டிவ்க்கோசரம் அது கேஸு, லென்ஸு கேஸு மேலேயே அது லென்ஸ் இருக்கிறதுனால இப்போது கொஞ்சம் கலர் கூட எதுனா ஆகலாம். அவர் நைட்டில் மட்டும் அது போட்டுன்னு எடுத்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ப்ரோ, டிஸ்டர்பாக இருக்கும். மற்றபடி காயிலெல்லாம் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாரி இருக்குதான்னு பாருங்கள். வாங்கினது ஒருது தாங்க. மற்றபடி அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்லலான்னு நினச்சேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த நம்ம குரூப்பில் வந்து இதே ஒரு டாக்காக இருந்துச்சு. இப்போது வெளியிலேருந்து வந்து ஓட்ட வரவங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்து ஓட்ட வராங்க. இது அவ்வளோ ஈஸி மாரி நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆனால் அதில் இருக்கிற உண்மையை சொல்லப்போனால் நான் இது வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோவில் நான் சொல்லிகிட்ருப்பேன். பார்க்குறவங்களுக்கு தெரியாது அது. ஏன்னா எல்லா வீடியோவிலும் சொல்ல முடியாதுல்ல, அதுவே போர் அடிச்சிடும். ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். திருப்பி சொன்னால் அது போர் அடிச்சிடும். எப்படின்னா வெளியிலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு சென்னையில் வந்து ஓட்டினா இவ்வளோ ஈஸியாக ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இந்த ரூட்டு தெரியணும். இன்னொன்று இங்கே ரூமுக்கான காசு, சாப்பாடு அதெல்லாம் யோசிக்க மாட்றாங்க. நான் இங்கே சென்னையிலே இருக்கிறதுனால, வீடு இருக்கிறதுனால எனக்கு எந்த இதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்தில் காசோட இதுலாம் இருக்குது. வண்டிக்கு நீங்கள் இது பண்ணுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி, ரூமு ரெண்ட்டு, சாப்பாடு, உங்கள் வீட்டுக்கான ரெண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு காசு கொடுக்குறவங்க காசு கொடுப்பீங்க. சில பேர் சின்ன பசங்க அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயம் இருக்குது. இதே நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணோன்ட்டு இப்போ ப்ரொஃபஷனலாக சென்னையில் வந்து ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் வீடியோவில் பண்ணி போடுறேன் இவ்வளோ ஈஸியாக ஏர்ன் பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த பெரிய ஆர்டர்லாம் எடுக்கிறேன்னு போனோன்னே அடிக்குமான்னு கேட்டால் அடிக்காது. அதுக்கே டைம் எடுத்துரும். நான் இப்போனா 10 மணிக்கு வரேன்னா எடுக்கிறதுக்கு பாருங்கள் 1 மணி 12 மணி ஆகிடும். 3 ஹவர் சும்மா உட்காருவேன். அதுக்கு நீங்கள் ஓட்டியிருந்தாலே சில பேர்லாம் ஒரு ஹவரில் 250 ரூபா எடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. 750 ரூபா எடுத்துருவாங்க. நான் அந்த வெயிட் பண்ண நேரத்துக்கு நான் அமௌண்ட் எடுத்துன்னு போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு தான் பெரிய ஆர்டராக எடுக்கிறது. நான் இங்கே திடீர்னு போடுவாங்க, திடீர்னு போட மாட்டாங்க. அந்தமாரி விஷயம்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிலாம் நினச்சின்னு மட்டும் வராதிங்க. ஆனால் அதுக்குன்ட்டு பயமுத்துறதுக்கும் நான் எதுவும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க சென்னையில் வந்து அப்படி இப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. இங்கேயே வந்து ஓட்டி ஏர்ன் பண்ணுறவங்கள ரைடர் 75னா
இங்கே சென்னையிலல அவர் ஊருக்கார் தானே, அவர் வந்து ஓட்டுறாருல. சென்னையில் இருக்கிறவங்களோட அவர் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியாது, அதையும் சொல்லிடுறேன். இதில் வர ப்ராப்ளத்தையும் உணர்ந்து ரூமு காசு ஃபஸ்ட்டு கிளம்பி வரனாலே அந்த ரூமோட இதுவெல்லாம் வந்து கிளியராக பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம வீடியோவில் தெரியாது. நேற்று கூட ஒருத்தர் போட்டார், ஒரு நாளைக்கு 1000 தான் போதும் ப்ரோ, 30,000 30 நாளில் நம்மளால் ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது ப்ரோ. இது கிளைமேட்டு இருக்குது, வண்டியோட இது இருக்குது, ப்ராப்ளம்ங்குது, ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அதையே மட்டும் நம்பி வந்துடாதீங்க. இது இல்லைனாலும் வேறு எதுனா பண்ண முடியுமா அப்படின்ட்டு சென்னையிலேயே கூட வந்து வேறு எதுனா பண்ண முடியுமான்னு கூட யோசிங்க, சரிங்களா? அதை மட்டும் நம்பி வர வேணாம். அதை மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரிங்க, பேசி ரொம்ப போடணுன்ட்டு எதுவும் இல்லை. H4 எடுத்துக்கிறோம், கொஞ்சம் நல்லா இதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? இதோட ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். டைம் ஆயிடுச்சு, வா வணக்கம் வச்சுட்டு போ, வா ஏஞ்சி வா, வணக்கம் வச்சுட்டு போ. இந்த நாள் நல்லா இருக்கணும்ட்டு வணக்கம் வச்சுட்டு போ. இந்த பாருங்க, நம்ம ஆள மொட்டை வச்சிட்டா போல என்னை பார்த்துட்டு. போயிட்டு என்ன வேணும், என்ன வேணும்? பாரிஸில் ஆர்டர் நல்லா போடணும், எப்போ வேண்டது தான். ஓ மணி 1 ஆயிடுச்சியா? நான் வரேண்ணே. ஓ காலையில் 10 மணிக்கு வந்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனேன், எனக்கு முன்னாடி 2 பேர் கிளம்பிட்டாங்க. இந்த சதீஷ் ஒரு பையன். பட்டா பை 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 நண்பர்களே. ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இல்லை 3 ஆர்டர் எடுத்தாச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், காலையில் எத்தனை மணிக்கு வந்தேன்? 10 மணிக்கு வந்தேன்னா 1 மணிக்கு தான் கிளம்புறேன். 2 பெருங்குடி, 1 வந்து சிறுச்சேரி, அப்படி தான் எடுத்துன்னு போகிறேன். அமௌண்ட்டும் எப்பயும் போல் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். எப்பயுமே ஒரு 1000 செட் பண்ணுவேன், இந்த வாட்டி 1000 செட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. ஒரு 950 ரூபா கிட்ட செட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். 950 ரூபா கூட கிடையாது, 900 ரூபா அப்படி வரோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சிறுச்சேரி தான் லாஸ்ட் பாயிண்ட்டு, மொத்தம் 3 பாயிண்ட்டு. ஏன்டா எடுத்த வீடியோ காட்ட மாட்டேறேன்னா, அது இங்கே வந்தோடனே ஹெல்மெட்டை கட்டிடுறேன். கொஞ்சம் பசங்க எல்லோரும் இருக்கிறாங்களே, கொஞ்சம் இந்த கேமரா போட்டுன்னு வந்தாலே கொஞ்சம் எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மாரி கிளம்பும் போது தான் போட்டுக்குது, அதனால தான். நான் நண்பர்களே, ஸ்ட்ரைட்டாக இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் வீடியோ எடுத்துன்னு போகிறேன். சரி, பீச் ரோட்டில் எடுத்தால் சூப்பராக இருக்கும்ன்ட்டு தான் பீச் ரோடு வியூவை காட்டுறேன். 360 வியூவா, அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த பீச் ரோட்டில் போகிறோம்ல, நம்ம கேமராவை பக்காவாக வெயிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். இப்போ 2 கேமரா இருக்குது, நம்மளுக்கு ப்ளஸ்ஸு தாங்க. சிக்னல் போட்டாங்க. சில இடத்துக்கு மட்டும்தான் 360, எல்லாத்துக்கும் 360 நம்ம யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டோரேஜ் இதுவாகும், டைம் கொஞ்சம் இதுவாகும். ஏன்னா இதில் இருக்கிற வாய்ஸ் தான், இப்போ நான் மெயின் கேமராவில் இருக்கிற வாய்ஸ் தான் இதில் எடுத்து கொடுக்கணும். இப்போ அது கட்டு இதெல்லாம் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா வேலை. நம்ம பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக கொடுக்கணுன்றதுக்கோசம், குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த முயற்சியெல்லாம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் வியூ. நான் 360 இதுக்கு முன்னாடி வச்சதுனால எனக்கு தெரியும். இது அதோட அப்கிரேட் வெர்ஷன் வேறையா, இன்னும் குவாலிட்டி. ஆனால் 5 அளவுக்கு வராது, குவாலிட்டி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் கலராக இருக்கும், பிரைட்னஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, ப்ளீச் அடிக்காது இதில். அதுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா, ஆனால் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. இது கொஞ்சம் நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. பேட்ரி இதுலேருந்து, குவாலிட்டி இதுலேருந்து. ஆனால் அதுக்குன்ட்டு பார்த்தா ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் அது வந்து இது என்ன சொல்கிறது, அது வந்து 1080 அது வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் நான் ஸ்டார்டிங்கே 4K எடுக்கிறது, 360 8K வரைக்கும் வீடியோ எடுக்கும் இது.
அதில் வந்து 5.7 வரைக்கும் தான் எடுக்க முடியும். அந்த இதுவெலாம் இருக்குது. இந்த லென்ஸ் கார்டெலாம் போட்டுக்கிறாங்க. அந்த லென்ஸ் கார்டுனால கூட குவாலிட்டி எதுனா இதுவும் ஆகும். அது என்னது, ஏன்னா அது ப்ரொடக்ஷன் இல்லைங்க, கீழே விழுந்தாலும் டேமேஜ் ஆகாது கிளாஸு. அதுக்கோசரம் தான் அது குத்துது. அதே செகண்ட்ஸில் வாங்கும்போது அவரே இது பண்ணி கொடுத்துட்டாரு. அதையும் பெரிய விஷயந்தான். ஏன்னா அது ஒன்று வாங்கினோன்னாலே எப்படியும் ஒரு 2500 மெமரி கார்டே ஒரு 2000. இதுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு மாரி இருக்குது. அது ஒரு 1000 ஒரிஜினல்லாம் வந்து 1000 சில்லற 2000 கிட்ட போகும். 1500 2000 கிட்ட போகும் ஒரிஜினலு. பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு நம்மளுக்கு 26,000 ஒரு பேட்ரி தானா. அந்த ஒரு பேட்டரி வச்சே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 360 வச்சு ஓட்டுறதுக்கும் பயமாக தான் இருக்குது. அது லைட்டாக ஷேக் ஆகிற மாரி இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும்னு தெரில, லைட்டாக ஷேக் ஆகிற மாரி இருக்குது. அதனால் ஒரு பயம் இருக்குது, இருந்துன்னு தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், இருக்குது. இதோட இப்போ 64 GB அவர் வச்சு கொடுத்தாரு. அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4K வச்சு 2 ஹவர் எடுத்துக்கலாம். அது போதும். நம்ம மோஸ்ட்லி அந்த கேமராவிலே எடுக்க மாட்டோம் அதிகமாக. இந்த கேமராவில் தான் எடுப்போம். சும்மா வாங்கி வச்சுக்கினேன். எல்லாமே இப்போ ட்ரோனு, இந்த கேமரா அந்த கேமரா எல்லாமே இருக்குதுல்ல, அது மொத்த செட்டப்பாக அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. என்றைக்காக இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் ஆகும். சரி, நான் இப்போ கூட ஆன் பண்ணிக்க மாட்டேன். பீச் வியூக்கோசரம் தான் நான் ஆன் பண்ணுது. இது பவுச்சு ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். அது அழகாக போட்டுக்கலாம் மேலே, வெயில் படாமல். ஆனால் பிளாக் இருந்தால் வெயில் எப்படியோ படம். இதே ஸ்டிக்கு இருக்குது, ஸ்டிக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா ஹைட்டாக கூட இருக்கும். அது பண்ணலாம். அது எங்கேயாவது ஹைவே, அதுக்கடுத்தது எதுனா வயல்வெளி அதுமாரி போகும்போது இது கூட இன்னொரு அட்டாச் ஸ்டிக் இருக்குல்ல, அது தூக்கி மேலே தூக்கிடலாம். மேலே தூக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். $250. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்ட்ரு இது. எனக்கு லைனு தெரில என்ன ஏதுன்ட்டு, அதனால் ஃபஸ்ட்டு கொடுக்குறதுனால ஃபஸ்ட் ஆர்டருன்னுறேன். பெரிய ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், இருந்தாலும் இது ஃபஸ்ட் ஆர்டரு. அப்படி போயிடுவோம், அந்த கணக்கில் போய்டும். எந்த கணக்கு? அந்த கணக்கில் போய்டும். தான் போட்டுக்கிறாங்க. நான் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அது லொக்கேஷன் போயிட்டேன். கால் பண்ணால் எடுக்க மாட்டேறாங்க. அந்த பேஸ் டூல்ஸ். சரிங்கண்ணா. நீங்கள் போட்ட லொக்கேஷன் அந்த பேஸ் ஆட்டோமொபைல் இதில் தான் இருக்கிறேன். ஆனால் இங்கே கால் பண்ண எடுக்க மாட்றாங்க. எனக்கு லொக்கேஷனும் பார்த்துட்டேன், என்ட்ரி அங்கே ரிசப்ஷன் மாரி இருக்குது, அதையும் பார்த்துட்டேன். ஆனால் கால் பண்ண தான் எடுக்க மாட்டேறேன். நண்பர்களே, இங்கே கிடையாதான், இன்னொரு இடமா. இங்கேருந்து அப்படியே போயிட்டு செகண்ட் ரைட் எடுத்து இன்னொரு செகண்ட் ரைட்டை தான் வந்துருமா. என்ன பாருங்க, அவரே தெரியுது, ரெகுலராக போடுவாங்க போல் இந்த தப்பு தான். அவரே சொல்கிறாரு, இப்போ இது இருக்காதுப்பா போன இனிமேல் சொல்கிறாரு. சரிங்க, இது கொடுத்துட்டு நான் தலை லொக்கேஷனே வந்துட்டேன் தலை. வெள்ளம் இல்லை. பாரிஸ்ண்ணா. பேமெண்ட் அங்கேயே கொடுத்துட்டாங்க, அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, கரெக்டாக வந்தாச்சு அந்த லொக்கேஷனுக்கு. இங்கே தான் போட்டுக்குது, இதுக்குள்ளே தான் ஜிபி இன்ஸ்டியூட்டா இதுவா. ஆள் வராங்களாம். கொடுத்துட்டு அது ஒரு 2.55 கொடுப்பேன்னு போட்டுக்குது. போயிடலாம், அதுக்கு முன்னாடியே போயிடுவேன். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுது. உள்ளுக்குள்ளெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறதில்ல. இப்போ அங்கேருந்து ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வரணும். நண்பர்களே, அந்த ஆர்டரை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இதுக்கான டைம் ஆக்கிட்டாங்க, எப்படியோ ஒரு 10 நிமிஷம். ஏன்னா வந்தார், காசு வேறு ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி அவர்கிட்டேருந்து ஜிபே வாங்கி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இப்போது 3 மணிக்கு இது கொடுப்பேன்னு போட்டுது சிறுச்சேரி.
நண்பர்களே, கரெக்டாக ஏகாட்டூர் சிறுச்சேரி கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் தான் போனோம். அந்த ஐடி கம்பெனி தான். உள்ளுக்குள்ளே போகிற மாரி காட்டுச்சு, என்ட்ரி போட்டு போகிற மாரி. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன ப்ரோ இப்படி காட்டுது, எதனா இதுவா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, இது அப்படி தான் காட்டும், நீங்கள் கேட் 3க்கு மட்டும் வாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு மட்டும் சொன்னார். ஓகே ப்ரோ, சரி அப்படின்னு நினைக்கிறேன். லைட்டாக கிளைமேட்டு கொஞ்சம் மந்தாரமாக இருக்கிறா போல். 6 நிமிஷம் காட்டுது. இங்கே தாங்க கேட் 3ன்னு போட்டுக்குது. பின்னாடி அப்படியே பேக் சைடு, அது ஃப்ரண்ட்டு கேட்டால் பார்த்துருப்பீங்களே, அதுக்கு அப்படியே நேர் பேக் சைடு. ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்துட்டேண்ணா, கேட் 3ல் தான் இருக்கிறேன். ஆமாம், வெயிட்டு 30 கிலோ. சரி சொல்லிடுறேன், ஏன்னா வெயிட்டு தெரியாமல் சில வந்துட்டு வெயிட்டுன்னாங்கன்னா கஷ்டமாயிடும், அதுக்கு தான் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, இப்போது இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, எடுத்துட்டேன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா போட்டு விளையாடினாங்க, 2 வாட்டி போட்டாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்தேன், கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி பேக் ஆர்டர் தான் போல், சிறுச்சேரி போட்டு சிறுச்சேரி இருக்குதுல்ல, பேக் ஆர்டரான்னு நினச்சேன். ஃபைனலி எடுத்துட்டேன், ரியல் ஆர்டர் தான். அங்கே இந்த ஒரு கேஸ் சிலிண்ட்ரு மாரி இருக்குது, 10 லிட்ரு. அதை எடுத்துட்டு இந்த அந்த அண்ணனுக்கு வச்சிச்சு. அவர் பார்க்கல, அவர் சொன்னார், பா எனக்கு வச்சிச்சுப்பா, போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா, திருப்பி போட்டு கேன்சல் பண்ணினுங்கிறாங்கப்பா அப்படின்னு. கையிலே தான் வலிச்சு எடுத்தேன், இதை ஆட்டோ கிளிக்கர் கூட யூஸ் பண்ணலங்க, கையிலேயே வலிச்சு எடுத்ததுங்க. இன்னைக்கும் அம்மாவை கூட்டின்னு வரது டவுட்டு தான் போலங்க, என்னங்க இப்படி அமையுது. போயிட்டு குத்துட்டு திருப்பி இங்கேயே வரணும், திருப்பி ரிட்டர்ன் போகிறதுலாம் இம்பாசிபிள். அதான் யோசிக்கிட்டு அது இது கொடுக்குறதுக்கு 4:56ன்னு காட்டுது. இப்போ குத்துட்டு திருப்பி வரணுன்னா அதுக்கு லேட் ஆகும், அதுதான் யோசிக்கிறேன். அம்மாவுக்கு ஆட்டோ இது பண்ணியாச்சு, ஆட்டோவில் போகிறதுக்கு இது காசு அமுச்சு விட்டு, அம்மா நீ போம்மா, அது குத்துட்டு இன்னொரு ஆர்டர் எடுத்துன்னு தான் போவேன் நான். என்ன ஒரு 200 ஆர்டராவது சொல்லுங்களேன், 200 எடுத்துன்னு போவேன் போகிற வழியில். ஏன்டா வரும்போதுன்னா எனக்கு 2 மைண்ட் செட்டோடு இருந்துச்சு. குத்துட்டு திருப்பியும் வந்துட்டு டப்புன்னு போகிற மாரி பார்த்தா டைம் எப்படியோ செட் ஆகாது, அதனால் அம்மாவே ஃபோன் பண்ணுறாங்க. அதுதாங்க சொன்னால, இதை குத்துட்டு அப்படியே வரும்போது ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்துடலாம், அங்கே குத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஒரு ஆர்டர் எதிர்பார்ப்போம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சரிங்களா, நான் முடிஞ்சளவுக்கு கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, கரெக்டாக ராயப்பேட்டை டெலிவரி லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். டைம் பார்த்துங்க 4:36. ஈஏ கிட்டே தான் இருக்குது போல், ஈஏ அந்த சைடில் தான் இருக்கும் போல். இருங்க, எப்படியோ எடுத்துன்னு வந்துட்டாங்க ஃபாஸ்ட்டா. இப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு 200 தேடுற மாரி ஆர்டர் இருந்தால் கூட எடுத்துன்னு போயிட்டு, ஏன்னா அம்மாவுக்கு போட்டுவிட்றேன், இல்லைனாலும் ஒரு கணக்குக்கோசரம் தான். இப்போ போயிட்டு திருப்பி அங்கேருந்து எப்படியோ ஆர்டர் கிடைக்குமான்னு கூட தெரியாது, அங்கேருந்து சின்ன ஆர்டர் இருந்தாலே எடுத்துன்னு வந்துடுவாங்க ஓரளவுக்கு. ஏன்னா திருப்பி வந்து எடிட் பண்ணோங்க, வேலை நம்மளுக்கு அந்த வேலை இருக்குது, அதனால் சொல்கிறேன். சரிங்களா, ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். ஃபோன் பண்ணி குத்துட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. குத்துட்டு வாங்கிட்டியாப்பா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. நானா ரோபோட்டா இதுவாண்ணா, இப்போ தான் நான் குத்த அமிச்சேன், அதுக்குள்ளே எப்படிண்ணா அப்படின்னா, அப்படி இல்லைப்பா, நான் போதுதான்ப்பா 6 மணிக்கு இதுன்னாரு. அது ஓகே தாண்ணா, அதுக்குன்ட்டு அப்படியாண்ணா. சிலிண்ட்ரு ஊத்தாண்ணா தலை, நீங்களா சிலிண்ட்ரு? அதில் போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அது லொக்கேஷன் எதுண்ணா? அதோ வந்துட்டேன் இதோ அந்த அண்ணா கை காட்டினார். இப்போது சிறுச்சேரியில் இந்த குத்தம் அமிச்சாங்கண்ணா. எங்க நீங்களா? சரிங்க, குத்துட்டு கண்டினியூ பண்ண. நண்பர்களே, ரீஃபில் பண்ண கேஸ் சிலிண்டர் இதுவை குத்துட்டாங்க.
அதுக்கடுத்தது சரி நான் சொன்னல 200 ஆர்டர் வந்தால் எடுத்துருவேன் ஒரு 200 ரேஞ்சுக்கு அப்படின்னா ஈஞ்சம்பாக்கம் போட்டாங்க. சரி அந்த ஆர்டரை எடுத்துட்டேன். சரி அப்படி போயிடலாம் அப்படி. ஆனால் அவனும் சாப்பிட்லங்க. சாப்பிடாம என்னடா பண்ணுகிற. சப்பாத்தி தான் அந்த ஒரு தைரியத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஆர்டரை ஈஞ்சம்பாக்கம் ஆர்டர் எடுத்துகிட்டு எங்கேயாவது போய்ட்டு நின்று சாப்பிட்டு தாங்க ஆகணும். நண்பர்களே லொக்கேஷன் வந்துட்டேன். கால் பண்ணிடலாமா? இல்லை அவரே கூப்பிட்டார். சரி ஜாப் வந்து ஈஞ்சம்பாக்கம் நண்பர்களே எத்தாச்சு இங்கே தான் ஈஞ்சம்பாக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். பாருங்க சுத்த விடுதுங்க. போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர் கொடுத்து 1.5 ஹவர் வரத்துக்கு குத்துடலாம். நான் அப்படிலாம் முடியாது ப்ரோ அப்படின்ட்டேன். நான் டைம் ஆகும் 6 மணிக்கு மேலே தான் ஆகும் அப்படின்ட்டேன். நம்மளுக்கு 6 மணின்னா அவங்கள நம்ம அர்ஜென்ட் பண்ணே இருப்பாங்க. அதனால் நம்மளால் முடியாது ப்ரோ, நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா சரிங்க ப்ரோ நீங்கள் கொடுத்துட்டு பில்லு இது பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. அதனால் அம்மாவுக்கு காசு அனுப்பிச்சாச்சு. இது ஒரு 279 ரூபாங்க ஆர்டரு. எப்படியோ கமிஷன்லாம் போக நம்மளுக்கு ஒரு 230 240 கிட்ட வரும். அது போதும். என்ன சொல்கிறீங்க? போகிற வரல கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். வீடியோ எடுக்க முடில, தப்பாக நினச்சிக்காதீங்க. கேமரா ரெண்டையும் கவருக்குள்ளே வச்சுக்கிறேன். பேசிட்டு கூட எப்படி கேட்கன்னு தெரில. செம்ம மழையில் ஓட்டுனே வர முடியல. இந்த ஆர்டரு ஃபோன் பண்ணால் எடுக்கல. ரொம்ப நேரம் இது பண்ணிட்டேன். ஆர்டரை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம் தான் நினச்சேன். பார்த்தா அந்த அண்ணன் ரெக்வஸ்ட் பண்ணார், இவன் ஃபோன் எடுக்கல. சரி நான் என்ன பண்ணேன், சரி நான் பார்க்குறேன் அப்படின்னேன். இல்லைன்னா ரிட்டன் எடுத்துன்னு வந்துருப்பானு சொன்னார். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன். என்னால் ரிட்டன் எடுத்துன்னு போக முடியாது. எடுத்துன்னு போனாலும் எனக்கு தான் காசு. ஆனால் 300 ரூபா கிட்ட திருப்பியும். நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல இதுவே இது பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். மழையில் வீடியோ எடுக்க முடியலங்க. அங்கே பாருங்கள் கேமராவை கைட்டி வச்சுட்டேன். பேசுறது கூட கிளியராக கேட்குமான்னு தெரில. சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ அந்த ஆர்டருக்கு தான் போகணும். வீடியோ எடுக்கவே முடியல இன்னைக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரு சிறுச்சேரி ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். ஆனால் ஃபோன் பண்ணால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை வேறு லொக்கேஷன் சொல்லிட்டானுங்க. மழைனால ஃபோனை எடுத்து பேசலை, இல்லைன்னா முன்னாடியே கால் பண்ணிருப்பேன். தப்பு இவங்க மேலே. என்னால் மழையினால் எதுவும் பண்ண முடியலங்க. செம்ம மழை. வீடியோவே சிலது கண்டினியூ பண்ண முடில ஒழுங்காக. இது உள்ளே கைட்டி வச்சிட்டேன் 360 இதுக்கு மேலே வச்சுன்னு இருக்கக்கூடாது அதனால் அதை கைட்டி வச்சிட்டேன் உள்ளே. இந்த வாட்டி லொக்கேஷன் தப்பாக போட்டேன்னா காக்னிசன்ட்டாண்ட போய்ட்டு நிற்குது. வரல. இந்த கேஸ் இது கொடுக்க சொன்னாங்கண்ணா. வெயிட்டு இதோ விட்டு ஆள்தான் திருப்பி நான் வந்துடுவேன். இப்படி விட்டுட்டா அது அப்படியே காட்டினேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேண்ணா. அப்படியே இப்படி வச்சுருங்க. நான் வைக்கிறேன். ஒரே ஒரு காப்பி எனக்கு வேணாம், ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. என் பேர் கர்ணன். ஆமாம். இப்படி வைக்கிட்டா ஃபோன் நம்பரா? இருங்க, செக்யூரிட்டி கிட்ட தான் கொடுக்க சொல்லிட்டார். நான் கேட்டு தான் வந்தேன். நான் அதனால தான் வந்தேன். சரிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உள்ள எத்தனை போய் கொடுங்க. ஆல்ரெடி இல்லை.
ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அந்த அண்ணனும் கண்ணாடி போட்டு வரோம், நல்லது, அமுச்சு விட்டார். சொல்லுங்கண்ணா. அவர் பரவாயில்ல, ஒரு நல்ல மனுஷன் அவர். ஆனால் அமௌண்ட்டு ஏறலைங்க, ₹1 கூட ஏறலைங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, என்ன பண்ணுறது. சரிங்க, போய் அங்கே வெளில போயிட்டு சாப்பிட்டு போகிறேங்க. வெளிச்சமாக எங்கேயாவது நின்று அங்கே ஆர்டர் வர இடத்துல போயிட்டு, ஏன்னா ஆர்டர் ஆச்சுன்னா கூட எடுத்துன்னு போகலாம். இதுக்கு மேட்டு முழுசாக நஞ்சதுக்கு எடுத்து முக்காடி இதுக்குன்ற மாரி பார்த்துக்கலாம். நண்பர்களே, சாப்பிட்டு கிளம்புறேன். எப்படியோ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போவேனா, என்ன கதைன்னு தெரில. ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து கெடுத்து விட்டுச்சா. இன்றைக்கி மழை வரலன்னா கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக முடிச்சிட்ருப்பேன். இப்போ திருப்பரூர் ஆர்டர் போடுறாங்க, ₹170 நாவலூரில் கரெக்டாக இருக்கும்போது. மழை வர திருப்ப ஸ்டார்ட் ஆகிற மாரி தூர்ற மாரி இருக்குது. சரி, இதுக்கு மேட்டு வேலைக்கு ஆகாது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சப்பாத்தியும் மட்டனும் தான், அருமையாக இருந்துச்சு. 3 சப்பாத்தி. அது எங்கேயாவது ஃபஸ்ட்டே நின்று சாப்பிட்ருக்கலாம். எங்கே இந்த டெலிவரி ஓட்ட வந்துட்டா மைண்டு எதுவுமே இதுவாக மாட்டுங்க. போகிற வெளில பைக் டாக்ஸி விந்தாலும் எடுத்துடலாங்க, மழையில் நிற்க மாட்டாங்க. பார்த்துக்குங்க. இது வந்து சென்னையில் ஓட்டுறதுன்றாங்களா, அது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று, இது வந்து நான் இன்றைக்கி ஒரு நாள் எடுத்துட்டேன். டெய்லி இதேமாரி எடுப்பேன்னா எடுக்க மாட்டேன். என்றைக்காவது மாட்டும் போது ஓட்டுறது தான். சரி, இது அம்மா வராதனால தான் இப்படி ஓட்டினேன். அம்மா வராதுன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த ஆர்டரை எடுத்ததுனால தான் இன்றைக்கி இப்படி ஓட்டினேன், இல்லைன்னா ஓட்டிருக்க மாட்டேன். நான் போகும்போதே இன்னொரு ஆர்டர் எடுத்துன்னு போயிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணியிருப்பேன். நண்பர்களே, கரெக்டாக வீட்டாண்டா வந்தாச்சு. பார்த்துடலாம் இன்றைக்கி. எப்படியோ பாருங்கள், டைம் பார்த்துங்க. எப்படியோ ஒரு 9 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இதில் எத்தனை ஆர்டர் எடுத்துருப்பேன். ஒரு ஆர்டர் கொஞ்சம் இன்றைக்கி எப்பயும் போல் அதிகமாகலாம் ஓட்டலைங்க, கம்மியாக தாங்க ஓட்டிக்கிறேன். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா இஞ்சம்பாக்கம் 276 ப்ளஸ் அவர்கிட்ட டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ₹46 டிப்ஸு கொடுத்தாருங்க. அதுக்கடுத்தது மழைனால தாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஓட்ட முடில, அதுவும் சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், இந்த ஐடியில் வந்து ₹1312 ப்ளஸ் அவர் ஒரு ₹12. அந்த பெரிய ஆர்டருக்கு ஒன்றுமே இல்லை, சின்ன ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு டிப்ஸு போட்டாங்க. சின்ன ஆர்டருன்றது அது ₹500 சொல்கிறேன். சின்ன ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு 497 கஸ்டமருக்கு கலெக்ட் பண்ணுறது. அதில் அவர்கிட்ட நான் ₹550 கேட்டேன். அதில் ஒரு ₹53 ஒரு டிப்ஸு. அது இல்லாமல் இன்னொரு ஆர்டரு ஒன்று எடுத்தேன் பாருங்க, அவங்ககிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்தேன். அது இருங்க, அவன் எடுத்து கொடுத்தான். அவன் எடுத்து கொடுக்கல, நான் அவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கினேன். என் ஆர்டர் அவனுக்கு கொடுத்ததுனால அவங்ககிட்ட நீ என்கிட்ட இல்லைடா அவனுக்கு விட்றா அப்படின்னேன். கேஷ் கலெக்ட்டு ₹177. கம்மியாக தாங்க ஓட்டிக்கிறோம், இதோட நல்லாலாம் ஓட்டலாம். பார்த்தீங்கன்னா ₹1824. ரொம்ப இதுதான், இவ்வளோ நேரம் ஓட்டி எடுத்தது. இதோட நான் அழகாக 7 ஹவர் ஓட்டி ₹2500 ஓட்டிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அந்த மழை கொஞ்சம் இது, ஆனால் நல்லா ஆர்டர் ஓட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பாரு, ₹1800 தான் வந்தது. இல்லை, ₹250 பெட்ரோலு. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா ₹1600. ஆனால் நம்மளுக்கு இதுவே அதிகம்தான், கம்மி ஒன்றும் இல்லை, அதிகம். ஆனால் அந்த மழை இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நல்லா ஓட்டிகிட்ருப்பேன் இன்னும். இது கொஞ்சம் ஓகே தான், எனக்கு ஓகேன்ற மாரி தான். ₹1600 பெட்ரோல் செலவு போக
எனக்கு நம்மளுக்கு 1000 வந்தாலும் இப்போ இந்த 600 நம்மளுக்கு சேவிங் மாரி தான். சரிங்களா? சரிங்க. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாகை கொஞ்சம் ஒழுங்காக எடுத்துருக்க முடியாது மழையினால். ஒரு புது விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாங்க.